அண்மைச் செய்தி. மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்த தனது மகனுக்கு இழப்பீடு வழங்க கோரி தந்தை தொடர்ந்த வழக்கில் உயிரிழந்தவன் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில். சுந்தரம், இப்ப இந்த இளைஞர் பலி தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள் என்ன, உத்தரவுகள் என்ன? கண்டிப்பாக கோபால், அதாவது திருச்சி மாவட்டம் மரவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொசு ஒழிப்பு பணியாளராக பணிபுரிந்தவர் கலையரசன். இவர் கடந்த ஆண்டு மணப்பாறை பழைய அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகளை சுத்தம் செய்யும் பணிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். மருத்துவ கழிவுகளை சேகரித்து தீ வைக்கும் போது கலையரசன் மீது தீ பிடித்தது. இதில் பலத்த காயமடைந்த அவர் பலனிக்கு சிகிச்சைக்கு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதையடுத்து கலையரசின் இறப்புக்கு சுமார் ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு கோரி அவரது தந்தை அர்ஜுனன் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர் மகன் மரண வாக்குமூலத்தில் குப்பைகளை தீ வைத்து எரிக்க அதிகாரிகள் கூறியதாக தெரிவித்துள்ளார். அதேபோல மருத்துவ கழிவுகளில் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள் இருந்துள்ளது என்றும், இதனால் மனுதாரரின் மகன் உடல் தீப்பிடித்து எரிந்துள்ளது என்றும், இதனால் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சமீபத்தில் கள்ளச்சாராயம், அதாவது கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் குடித்து பலர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தாருக்கு இழப்பீடாக அரசானது ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கியதை மேற்கோள் காட்டி, இதே போன்று இந்த இறந்தவர்களுக்கு, அதாவது தெரிந்தே விசசாராயம் குடித்து இறப்போம் என்று தெரிந்தே இறந்தவர்களுக்கு அரசானது ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் போது அப்பாவி மனிதரான தன்னுடைய மகனுக்கு இறப்புக்காக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். எனவே மனுதாரருக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த நீதிபதி இந்த உத்தரவில் தெளிவாக கூறியுள்ளார். கோபால்.